ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பு இருக்குல்லவா, அதை வந்து தோலோடு சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிறது தான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையா சொல்கிறது என்னென்னா ஃபர்டிலிட்டி டிப்ஸ்க்கு பாதாம் பருப்பு ரெகுலராக எடுத்துக்கோங்க. மினிமம் 5 to 6 பாதாம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு சிலருக்கு வர பெரிய டவுட் என்னென்னா அந்த பாதாம் பருப்பை தோலோடு சாப்பிட்லாமா, ஊற வச்சு சாப்பிட்ணுமா அப்படிங்கிறத ரொம்ப பெரிய டவுட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுலே நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச ஒரு ட்ரை ஃப்ரூட்னால் பாதாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை சாப்பிடும்போது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த பாதாம் மரமெல்லாம் எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமாக மலைப்பகுதிகளில் தான் இருக்கும். பொதுவாக ஈராக், ஈரான் அந்த மாதிரி நாட்டில் தான் இது அதிகப்படியான இந்த மரங்கள் இருந்துகிட்ருக்கு. பாதாமை ஏன் அப்படியே தோலோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் டானின் அப்படிங்கிற ஒரு உப்பு கலவை இருக்குது. இதோடு சேர்த்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு பாதாமோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பாதாமை தோலை எடுத்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டக்குன்னு நமக்கு பாதாம் ட்ரை ஃப்ரூட்டாக கிடைக்கிறதுனால நம்மளால் தோலை உடனடியாக ட்ரையாக எடுக்க முடியாது. அதனால் நைட்டே ஊற வச்சுட்டு அது காலையில் எடுத்து சாப்பிடும்போது அந்த தோலை எடுத்துட்டு அந்த பருப்பை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபுல் பெனிஃபிட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேங்க, நான் அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது என்னாகுன்னா உங்களுக்கு உங்கள் பாடியில் இருக்கிற பித்தம் இதோட சமநிலையை அது கெடுக்க ட்ரை பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் பாதாமை தோலோடு சாப்பிடாம தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த தோலோடு சாப்பிடும்போது அதில் இருக்க அந்த தோலோட சின்ன சின்ன துகள் உங்களுக்கு உடலில் போய் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதால் ஒரு சிலருக்கு வயிற்று வலி, அப்புறம் வயிற்று எரிச்சல், வயிற்று புண்ணு அதிகமாகிறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கையில் கண்டிப்பாக இதை ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு ஜஸ்ட்டு பருப்பு மட்டும்தான் கொடுக்கணும். முக்கியமாக நீங்கள் சாப்பிட்டாலும் இதே ஊற வச்சு அந்த தோலை எடுத்துட்டு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஏன் பாதாமை தோலோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க யாருமே பாதாமை தோலோடு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. தோலை எடுத்துட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.